குலதெய்வம்னா அது நிறைய பேர் வந்து பெருமாள், சிவபெருமான்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க குலதெய்வமே கிடையாதுங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஷ்ட தெய்வம். குலதெய்வம்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டிஎன்ஏ, நம்மளுடைய முன்னோர்கள். அவங்க தான் வந்து குலதெய்வம். ஒரு சின்ன கல்லை வச்சு வழிபட்டுருப்பாங்க காலங்காலமாக. அவங்க தான் வந்து குலதெய்வம். அங்கே வந்து ஒரு குதிரை வச்சு, ஒரு சாமி வச்சு வழிபடுவாங்க. நம்பாளுங்க கும்பிட்டுருக்குறாங்க இல்லையா, கார்த்திகை ஆனால் ஐயப்பனுக்கு மாலை போடுறது, ஆடியில் வந்து அம்மனுக்கு கூழ் ஊற்றுறது, அது மாதிரி அதை வந்து இஷ்ட தெய்வம். அந்த கிரக நிலை மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறது. அப்புறமா வந்து தையில் வந்து முருகனுக்கு காவடி எடுக்கிறது, அந்த மாதிரி போயிட்டுருப்பாங்க. குலதெய்வம் அப்படின்னா நம்மளுடைய டிஎன்ஏ, முன்னோர்கள், மூதாதிகள், நம்மளுடைய ஆன்மாக்கள் வந்து அங்கே இருந்துகிட்டே இருக்கும். நம்மளுடைய முன்னோர்கள் வந்து தாத்தா பாட்டி பூட்டன் காலத்துலேருந்து அந்த கோவிலில் வழிபட்ட அந்த ஆத்மாக்கள், புண்ணிய ஆத்மாக்கள்லாம் அங்கே எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் குலதெய்வம். நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் குலதெய்வம்னா எங்களுக்கு வந்து பெருமாள், எங்களுக்கு வந்து சிவன் அப்படின்னு சொல்கிறாங்க, முருகர், எங்களுக்கு வந்து மாரியம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. குலதெய்வம்னா வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் குலதெய்வம். அவங்க வந்து இஷ்ட தெய்வம். ஒரு 6 மாதம் வந்து முருகனை வழிபடுவாங்க. அதனால் குலதெய்வம் முருகன் சொல்லுவாங்க. அப்புறமா இப்போ ஒரு வருஷம் 2 வருஷம் ஓம் சக்திக்கு மாலை போடுவாங்க. எனக்கு குலதெய்வம் ஓம் சக்திக்கு ஒரு 6 மாதம் மாலை போட்டு எனக்கு ஓம் சக்தி தான் குலதெய்வம்னு சொல்லுவாங்க. முருகனுக்கு ஒரு 10 வருஷம் நாங்கள் மாலை போடுறோங்க, எனக்கு முருகன் குலதெய்வம்னு சொல்லுவாங்க. அவங்களா குலதெய்வம் கிடையாது. குலதெய்வம் வேறு, இஷ்ட தெய்வம் வேறு, சிவன் வேறு, பெருமாள் வேறு. ஓகேங்களா? அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். டிஎன்ஏ உங்களுடைய முன்னோர்கள். இப்போ நம்ம வீட்டிலே யாராவது பார்த்திங்கன்னா கன்னி பெண்களோ இல்லை யாராவது குழந்தை பிறந்து இருந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து தெய்வமாக வழிபடுவாங்க. கல் வச்சு சாமியை கும்பிடுவாங்க. அப்புறம் நம்ம வீட்டுங்களே யாராவது மேரேஜ் பண்ணிக்காமல் சாமிக்காகவே வாழ்வாங்க, பூஜை பண்ணிவிட்டு இறந்துருவாங்க. அவங்கள வந்து ஒரு மரத்தடியில் வச்சு, வேப்ப மரத்தடியிலையோ அரச மரத்தடியிலையோ வச்சு கல்லை வச்சு வழிபடுவாங்க. அதுக்கும் பவர் உண்டு, சக்தி உண்டு. அது மாதிரி தான் வந்து குலதெய்வம். அவங்கள வந்து நமக்காக உயிரவே கொடுத்தவங்க. ஒரு அதிகாலத்தில் மக்களுக்காகவே வாழ்ந்தவர்கள், குலத்தை வந்து காத்தவர்கள். அதுதான் குலதெய்வம். அதனால் அவங்கள போய் நீங்கள் தேடி வழிபட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்கும். நானும் எந்தெந்த கோயிலுக்கோ போகிறேன் வரேன், எனக்கு நிம்மதியே கிடைக்கலன்னு வந்து புலம்புவாங்க. எல்லா கோயிலுக்குமே போயிட்டு வந்துட்டு எனக்கு நிம்மதி கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் குலதெய்வத்துக்கு போனீங்களா, அதுதான் இல்லை. நீங்கள் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வருவீங்க, ஆனால் குலதெய்வத்தை மறந்துடுவீங்க. அதனால் மெயினாக வந்து குலம் வேறு, நீங்கள் வழிபடுற இஷ்ட தெய்வங்கள் வேறு. நிறைய பேர் வந்து பெருமாள், சிவன் சொல்லிட்டு இருக்காங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வத்தை நம்மளோடு மண்ணோடு மண்ணாக வாழ்ந்தவர்கள் தான் குலதெய்வம். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளோடு வந்து வாழ்ந்தவர்கள், அவங்க வந்து மறைந்தவர்கள் தான் குலதெய்வம். ஓகேங்களா? அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு வந்து ஒரு குதிரையை வச்சோ இல்லை ஏதாவது ஒரு கல்லை வச்சோ, சின்னதாக எங்கேயாவது அரச மரத்தாலே எங்கேயோ காலகாலமாக கும்பிட்டுருப்பாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு குதிரை வச்சு, ஒரு சாமி சிலை வச்சு வழிபடுவாங்க. அவங்க தான் வந்து குலதெய்வம். இந்த அம்மன், அப்பன், விநாயகர் அது மாதிரி வர கேட்டகரி வந்து அது வேறு. அது வந்து கடவுள். அவங்களாம் அவங்க குலதெய்வம் கிடையாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டை சுற்றியோ இல்லை உங்கள் தாத்தா பாட்டி முன்னோர்கள் யாராவது அங்கே போயிட்டு தை மாதத்துலேயோ ஆடி மாதத்துலேயோ ஏதாவது அங்கே கோழி இருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒன்று நான்வெஜ் சாமியாக இருந்தால் ஏதாவது பண்ணுவாங்க, வெஜ் சாமியாக இருந்தால் பொங்கல் வைப்பாங்க. அது என்ன சாமி நீங்கள் கேட்டுக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வழிபடுறது தான் நல்லது. ஓகேங்களா? அதுதான் வந்து குலதெய்வம். நிறைய பேர் குலதெய்வம்னா என்னன்னே தெரியாமல் இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த குலதெய்வத்தை வழிபட்டால் மட்டுமே உங்களுக்கு வந்து சுமிட்சம் கிடைக்கும். இல்லைன்னா எத்தனை கோயிலுக்கு நீங்கள் காசி, ராமேஸ்வரம், உலகத்தில் இருக்கிற எல்லா கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் உங்கள் கஷ்டத்தை மட்டும்தான் கொடுப்பாரு. இது 100% உண்மை. ஓகேங்களா? அதனால் குலதெய்வத்தை வந்து வழிபடுங்க. அவங்களுடைய ஃபோட்டோ வீட்டில் வைங்க, தயவு செய்து வைங்க. குலதெய்வம் ஃபோட்டோ வீட்டில் வைக்கிறது ரொம்ப நல்லது. அந்த காலடி மண் எடுத்துகிட்டு வந்து வைங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. யாருமே அந்த குலதெய்வம் ஃபோட்டோவே வைக்கிறதில்ல வீட்டில். ஏன்னா அவங்க வந்து முன்னோர்கள், நமக்கு வந்து ஆசி வழங்க வருங்க. அதனால் கண்டிப்பாக வீட்டில் வைங்க. ஓகேங்களா? சில பேர் வந்து முருகன் கோயிலுக்கு போனால் முருகர் போட்டோ, அம்மன் கோயிலுக்கு போனால் அம்மன் போட்டோ, சிவன் கோயிலுக்கு போவாங்க சிவன் போட்டோ, வீடு ஃபுல்லாக போட்டோவாக வச்சுருப்பாங்க. அப்படி வந்து வைக்கிறது வந்து ஒரே ஒரு போட்டோனாலும் அழகாக ஒரு விநாயகர், உங்களுக்கு இஷ்ட தெய்வம் என்ன பிடிக்குமோ அவர், முருகனா முருகன், இல்லை அம்மனா அம்மன், அவ்வளோதான். 2 வைங்க, வழிபடுங்க. குலதெய்வம் போட்டோ வைங்க. ஓகேங்களா? அப்புறம் பாருங்கள், உங்களுக்கே வந்து நல்லாவே ஒரு வைப்ரேஷன் வரும்.